Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒயிட் சாஸ் மேக்கரோனி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: மேக்கரோனி பாஸ்தா, வெங்காயம், குடைமிளகாய், உப்பு, பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், ஆரிகானோ, பால், எண்ணெய், வெண்ணெய், மைதா. முதல்ல பாஸ்தாவை வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதிக்க வச்சு 1 கப் அளவுக்கு மேக்கரோனி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். அப்போ தான் மேக்ரோனி வேகும். 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், மேக்ரோனி எல்லாம் நல்லா வெந்து பெருசாகிடுச்சு. அண்ட் இது ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணால் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ரோனி வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஆலிவ் ஆயில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் பொடியை நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு வதங்கின பிறகு இதில் ஒரே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஃபுல்லாக வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கின பிறகு இதில் பொடியை நறுக்குன கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எல்லோ இல்லை ரெட் பெல் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேப்சிகம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறோம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் வேக வச்ச மேக்ரோனியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மேக்ரோனி சேர்த்த பிறகு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண சீசனிங்கோடு சேர்த்து மேக்ரோனி நல்லா ரெடி ஆகிடும். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறோம். இது நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறோம். மைதா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா லம்ஸ் அப்படியே நின்றும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த மைதாவை பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு கெட்டியாகிடும். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இதில் 1 கப் பால் சேர்த்துக்கிறோம். பால் பொறுமையாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா லம்ஸ் அப்படியே நின்றும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் திரும்ப 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுமாதிரி பண்ணிங்கன்னா சாஸ் கொஞ்சமாக திக்கன் ஆகும். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், அப்புறம் இட்டாலியன் சீசனிங் இல்லை ஆரிகானோ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாஸ் நேரம் ஆக திக்கன் ஆகும். ரொம்ப திக்காகிட்டால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மேக்ரோனியை இதில் சேர்த்துடலாம். மேக்ரோனி ஃபுல்லாக தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சீஸ் வேணும்னா இந்த சாஸ் ரெடி பண்ணோடனே நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு சீஸ் வேணான்றதால நான் இது மட்டும் செஞ்சுருக்கேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஒயிட் சாஸ் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டட் சீஸ் கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. Like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.